தீபம் ஏற்றலாம். மேலே ஜோதி ஒரு தீபம் ஏற்றினா போதும். 45 டிகிரி இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த ஜோதியையே தரிசனம் செய்து கொண்டிருக்கலாம். குத்து விளக்குல 5 திரி இருந்தா 5 போட்டுக்குங்க. குத்து விளக்குல 5 திரி இருந்தால் 5ஐயும் போட்டுக் கொள்ளுங்கள். பாருங்க, இப்ப பஞ்சபூதத்தை படைத்த பிரம்மத்தை நமஸ்காரம் செஞ்சு அந்த தீபத்தையே பார்த்துட்டு இருக்கணும். மேல 5 தீபமும் ஏற்றிக்கொள்ளலாம். வேகமா பண்ணினீங்கன்னா இது அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகலாம். நீங்க காலம் தாழ்த்த தாழ்த்த உங்களுக்கு கிடைக்கும் பயிற்சிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும். எங்க ஈசான்யம் பார்த்து அங்க தீபம் இல்லையே, கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஈசான்யம் என்பது கிழக்கும் வடக்கும் சந்திக்கும் இடம். நல்லா கவனிச்சீங்கன்னா வச்சுக்கலாம். தெற்கு முக தீபம் குத்து விளக்கில் இருக்கிற தெற்கு முக தீபமா எடுத்துக்கலாம். சரி, இப்ப மூச்சை எடுத்துக்கிட்டு ஓம் மகா பிரம்மே நமஹ என்ற கீதம் ஒலிக்கும். ஓம் மகா பிரம்மே நமக என்கின்ற கீதம் ஒலிக்கும். அதனோடு நீங்கள் சேர்ந்து உரத்த குரலிலே சொல்லணும். முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதியை, அந்த ஜோதியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். புருவ மத்தியில் அந்த ஜோதியை வாங்கிட்டே இருக்கணும். முதல்ல சங்கிலி முத்திரை. நீங்க அவர் கையை பிடிங்க. சங்கிலி முத்தி பார் இப்படி, நீங்க அவர் கையை பிடிங்க. அவ்வளவுதான். இந்த 3 பேர் இருக்கிறவங்க சங்கிலி முத்திரை. 2 பேர் இருக்கிறவங்க சங்கிலி முத்திரையை இப்படி வச்சுக்குங்க. 2 பேர் இருக்கிறவங்க சங்கிலி முத்திரையை இப்படி தனித்தனியா வச்சுக்குங்க. ரெடிங்களா? நான் கீழே இறங்கி வரணுமா? 3 பேர் இருந்ததுன்னா சங்கிலி முத்திரை 3 பக்கம் வரணும். ஒரு கையை அப்படி வச்சுக்கலாம். 3 பேர் இருக்கிறவங்க ஒரு கை, ஐயா ஒரு கையை சின்முத்திரையில் வைங்க. 3 பேர் இருக்கிறவங்க ஒரு கையை சின்முத்திரையில் வைங்க. 3 பேர் இருக்கிறவங்க ஒரு கை, கடைசி 2 பேர் இருப்பாங்க இல்லையா, சங்கிலி முத்திரை இல்லாதவர்கள் சின்முத்திரை வச்சுக்கணும். எதற்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் இங்கேயே குவிவதற்கு. ஒவ்வொரு திசையிலும் இருந்து கிடைக்கும் ஆற்றல் இங்கேயே குவிந்து அது உங்களுக்குள் திரும்பி வர்றதுக்கு தான் உங்களை நோக்கி தீபம் வச்சிருக்காங்க. நல்ல உரத்த குரல்ல ஓம் மகா பிரம்மே நமகன்னு சொல்லணும். ஏன்னா பஞ்சபூதங்களை படைத்தது கண்ணுக்கு தெரியாத காணாத சொரூபம். காணாத சொரூபமே மகா பிரம்மம். ஆண் அல்ல, பெண் அல்ல, அலி அல்ல, அதுவல்ல, இதுவல்ல. இந்த கடவுள் என்பது இறைவன் என்றால் தவறு, இறைவி என்றாலும் தவறு. ஏக இறை என்று சொல்வார்கள். எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் அந்த பரம் பொருளே மகா பிரம்மம். அதத்தான் அருள் பெரும் ஜோதின்னு சொல்றாங்க. அருள் பெரும் ஜோதியைத்தான் இப்ப நம்ம இங்க தீபமா வச்சிருக்கிறோம். முதல்ல அருள் பெரும் ஜோதியை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். எல்லோரும் சின்முத்திரையை வச்சுக்க. இது 3 பேர் இருக்கிறவங்க, என்ன இங்க 2 பேர் தான் இருக்காங்க ஐயா. 2 பேர் இருந்தா பக்கம் பக்கம் இருந்தா இந்த கையை அப்படி வச்சுக்குங்க. ஐயா அவங்க கையில கொடுங்க, ஒரு கையை அவர் கையில கொடுங்க, ஒரு கையை சின்முத்திரையில் வைங்க. ஓகே, எல்லாரும் சின்முத்திரை இந்த பக்கம் வச்சிருக்கிறீங்களா? கம்பீரமா உட்காருங்க. எல்லாம் இப்ப மூச்சை எடுத்துக்கிட்டு அந்த 5 தீபம் எரிகின்றதை பார்த்து கொண்டே ஓம் மகா பிரம்மே நமக என்று 3 முறை சொல்வீர்களாக. இருங்க. மகா பிரம்மே நமஹ. பிரம்மத்தினுடைய அருள்கொடை இறங்கணும். அல்ல உற்சாகமா உரத்த குரலில் மகா பிரம்மே நமஹ.
உற்சாகமாக உரத்த குரலிலே பத்தல விண்ணதிர முழக்கம் விண்ணதிர முழக்கம் உரத்த குரலில் நன்கு உரத்த குரலில் பிரம்மே நமஹ பிரம்மே நமஹ. பத்துல இன்னும் சத்தமா அன்பானவர்களே, எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடியவாறு செய்து ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். இப்ப ஜோதியை பார்த்துட்டு தியானம் பண்ணுனீங்க. இந்த ஜோதியை மனசுக்குள்ள நினைச்சிட்டு இனி தியானம் தான். ஜோதிர் தியானம் என்பது பிரபஞ்ச மகாசக்தியை, ஜோதி அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும், பிரபஞ்ச மகாசக்தியை வாங்கி அந்த ஜோதிக்குள் இரண்டரை கலந்து நாம, நம்ம குடும்பம், நம்ம வம்சம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சுங்க. இந்த புத்தாண்டு திருநாளிலே அருள் பெருஞ்சோதியினுடைய தனிப்பெரும் கருணையுடைய மகா பிரம்மத்தினுடைய அருள் கருணை நம்ம சுவாசத்தோடு இரண்டரை கலக்கணும். இப்ப கண்ணை முடிக்கணும், கைகளை தலைக்கு மேல் குவிச்சுக்கணும், கண்களை மூடியவாறு நமஸ்கார முத்திரை, கைகளை தலை மேல கூச்சுக்கலாம். மீண்டும் உரத்த குரலில் சுவாசம், உரத்த குரலில் பத்துல மகாமே நமஹ. பிரம்மே நமஹ. தீபத்தை எடுத்துட்டு வாங்க வெளியிருந்து. மகா பிரம்மே நமஹ. பிரம்மே நமஹ. பிரம்மே நமஹ. அன்பானவர்களே,
எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடியவாறு செய்து எதிரே ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை தரிசனம் செய்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, மேல கைகளை வச்சு பரவெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை எடுக்கணும். இறை அருள் பொங்க உரத்த குரல் வரும், சத்தம் வரும். அதை கண்டு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். பிரம்மத்தினுடைய அருள் கருணை இறங்க இறங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை ஏற்படும். ஊனுருக உளமுருக கசிந்து கரைந்து கண்ணீர் மல்க பிரம்மத்திடம் வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான சமயம். கைகளை நன்றாக மேலே உயர்த்தி பரபிரம்மம் இறை அருளை அள்ளி வீச அதை உங்கள் திருக்கரங்களாலே பிடித்து கொள்ளும் தட்டு முத்திரை. ஒவ்வொரு முறையும் ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டால் பிரம்மத்தின் அருள் கருணை உங்கள் சுவாசத்தோடு இரண்டரை கலந்துவிடும். இது ஆழ்ந்த சுவாசம். மகா பிரம்மே நமः. அதைவிட ஆழ்ந்த சுவாசம். மகா பிரம்மே நமः. அதைவிட ஆழ்ந்த சுவாசம். அதைவிட ஆழ்ந்த சுவாசம் உரத்த குரலில். பிரம்மே நமः. அன்பானவர்களே, எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து எதிரே ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை புருவ மத்தியில் வாங்கி வைத்துக் கொள்வீர்களாக. இதனுடைய ஆற்றல் உங்களுக்கு இப்ப தெரியாது. இந்த ஜோதி ஸ்வரூபம் அந்த சுவாசத்தோடு உள்ள போயிடுச்சுன்னா அருள் பெரும் ஜோதியினுடைய ஆற்றல் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அடுத்தது பிருத்திவி முத்திரை. பாருங்க, மோதிர விரலும் கட்டை விரலும் தொட்டு கொண்டிருக்கின்றார் போல 5 முறை சொன்னால் போதும். எங்கே கைகளை நன்றாக மேலே உயர்த்தி கண்களை மூடியவாறு, உள்ளங்காலிலே கவனம், கண்களை மூடியவாறு பிருத்திவி முத்திரை. பிரம்மே நமः. மகா
எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடியவாறு செய்து ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை புருவ மத்தியில் நினைத்து கொள்வீர்களாக. அடுத்தது நடுவிரல். மனம் செம்மையாகவும் நோய் நொடி நீங்கவும் எலும்பு நோய்கள் போகவும் எப்பொழுதும் ஆனந்தம் நமது இல்லத்தில் நிலைத்திருக்கவும் இதோ ஆகாய முத்திரை. கைகளை நன்றாக மேலே உயர்த்தி மகா பிரம்மே நமஹ. அன்பானவர்களே, எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடியவாறு செய்து ஏற்றப்பட்டிருக்கும் ஜோதியை தரிசனம் கண்டு கண்களை திறந்துக்கலாம்.